உயிரை கொடுக்கறது இது, அதை கூட கொடுக்க மாட்டாங்க. இந்த டெய்லி வருது பாருங்க, அப்படி சின்ன சின்ன கட்சிகள் அவர் வந்து அறிவுரை அவரெல்லாம் இதெல்லாம் திருவிழாவில் விடுற வாட வேடிக்கை மாதிரி. ஹாய் முடிஞ்சு போச்சு, ஹாய் அவ்வளோதான். அது இது கட்சி, இது நம்மளது கட்சி, அவங்களது கூட்டம். உயிரை கொடுக்கறது இது, அதை கூட கொடுக்க மாட்டாங்க. ஆகையினால அவங்கள பற்றியெல்லாம் நான் பேசுகிறதும் கிடையாது, பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தேர்தல் வர வர எல்லா கட்சிகளும் கரைஞ்சி போயிடும். நம்ம எதிர்க்கிற கட்சி அதிமுகவாக தான் இருக்கும். அவங்களுக்கு முடியலைன்னா ஒரு 7 கட்டுப்பாட்டுக்கிட்ட எல்லாம் வருவாங்க. மக்களுக்கு சலசலப்பு இல்லாமல் ஆட்சி நடத்தணும். அந்த சலசலப்பு இல்லாமல் இப்போ ஆட்சி நடத்துகிறாரா இல்லையா? யார் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு முன்னே பண்ணிடுறாரு. எங்கள் கிராமத்துக்கெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும். இப்போ நான் கூட இன்னைக்கு 3 நாளாக கிராமத்தில் வந்தேன். என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு 3000 ரூபா வருது ஒரு வீட்டுக்குண்டா. உனக்கு எப்படி 3000? எனக்கு 1000 கொடுக்குறாரு. எங்கள் பொண்ணு படிக்கிறா, அவளுக்கு 1000, என் பிள்ளைக்கு 1000, 3000. ஓட்டு எப்படின்னு அப்போ பார்க்கலான்னு. ஓட்டு எப்படின்னா அப்போ பார்க்கலாம். அதனால அதை கொடுத்துட்டார். முன்னெல்லாம் இப்போ ரேஷன் கடையில் போனால் தகராறு இருக்கும், அங்கே போனால் தகராறு இருக்கும். எங்களுக்கு தூக்கவே இருக்காது. இப்போ அந்த பிரச்சனையே கிடையாது. ஏதாவது ரேஷன் கடையில் என்ன போகுது, இலவச வேட்டிக்கு சேலை எப்படி கொடுக்குறாங்க எல்லாத்தையும் பார்ப்பார். நான் அப்படியே சொல்லுவேன் சில நேரத்தில், எப்படிப்பா அவங்க ஒப்பனை உரிச்சு வச்ச மாதிரி ஆகிட்டு நீ அப்படின்னு கேட்பேன் நான். அந்த அளவுக்கு தன்னை வளர்த்துக்கிட்டார் தளபதி அவர்கள். எனக்கு இன்னும் ஒன்று சொல்கிறேன், இன்னும் ஒரு 25 வருடத்துக்கு தமிழ்நாட்டை பற்றி அக்கறை இல்லை. நான் இருக்கிறேன்னு இல்லையோ, ஆனால் என் கட்சி இருக்கும், என் ராஜ்யம் இருக்கும், என் தலைவன் இருப்பான். 25 வருடங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கலைஞர் இருக்கிற பொழுது ஜாம்புவான்கள் அங்கே இருந்தார்கள். இப்ப ஜாம்புவான்கள் அல்ல. ஆகையினால இது அவருக்கு சுலபம். இந்த நிலைமையை உருவாக்கி காட்டி வச்சதுல ஆட்சி ஒரு கட்சி. நீங்க பாருங்க, ஹால் இந்தியாவில் பேப்பர் எடுத்து படிங்க, இந்தியனுடைய எடிட்டோரியல் படிங்க. 2 நாளைக்கு ஒரு தரம் தலைவர் தான் எழுதுறான். இதெல்லாம் பார்க்காதது. ஒரு நாளைக்கு எப்போது முன்னெல்லாம் தலைவர் கோட் பண்ணிட்டான்னா ஐயோ ஐயோ தலைவர் போடணும்னா 4 நாளைக்கு ஒரு தரம் தலைவர் பற்றி எழுதிக்கிட்டு இருக்கான் இண்டுல. ஆக அது இண்டு எழுதுனா மாநிலங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காமல் இருப்பது தப்பு என்ற வாதத்தை கிளறிவிட்டார் ஸ்டாலின். அது நேஷனல் டிபேட்டாக மாறிவிட்டது. எனவே இதற்கு தலைமை தாங்குகிறவர் மு.க. ஸ்டாலின் ஆயிட்டார். ஆகையால் அவரை பொறுத்தவரை நீங்கள் இன்னும் ஒன்றுதான், இந்த டெய்லி வருது பாருங்க, அப்படி சின்ன சின்ன கட்சிகள் அவர் வந்து அறிவுரை அவரெல்லாம் இதெல்லாம் திருவிழாவில் விடுற வாட வேடிக்கை மாதிரி. ஹாய் முடிஞ்சு போச்சு, ஹாய் அவ்வளோதான். அது இது கட்சி, இது நம்மளது கட்சி, அவங்களது கூட்டம். உயிரை கொடுக்கறது இது, அதை கூட கொடுக்க மாட்டாங்க. ஆகையினால அவங்கள பற்றியெல்லாம் நான் பேசுகிறதும் கிடையாது, பேச வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தேர்தல் வர வர எல்லா கட்சிகளும் கரைஞ்சி போயிடும். நம்ம எதிர்க்கிற கட்சி அதிமுகவாக தான் இருக்கும். அவங்களுக்கு முடியலைன்னா ஒரு 7 கட்டுப்பாட்டுக்கிட்ட எல்லாம் வருவாங்க.